ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எர்த் ஃபால்ட்டு. ஸோ அந்த எர்த் ஃபால்ட் ஏன் வருது அப்படின்றது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். ஸோ இதனால் வயரிங் இஷ்யூ வரலாம், ஷார்ட்டேஜ் இஷ்யூ வரலாம், அண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒயர் எரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷன் கூட வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஒன்று ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இதுக்கு ப்ராப்ளம் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பார்க் லேம்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஸ்பார்க் லேம்ப் ஆன் பண்ண உடனே டவுன் ஆகிடும், ஹெட்லைட் ஆன் பண்ணாலும் டவுன் ஆகிடும். பட் என்னோடய ஹைபீம் எரியும், என் ஹைபீம் எரியும். பட் ஆனால் வந்து பைக்கும் வந்து ஆஃப் ஆகிடுங்க. ஒன்ஸ் வந்து இந்த ரன்னிங்லேயே இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து ஒன்ஸ் அது நெகட்டிவ் ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு இக்னேஷன் காயில்லையும் அது எஃபெக்ட் ஆகும். நம்ம ஸ்பார்க் ப்ளக்லேயும் ஸ்பார்க் வராது. சம்ஹவ் வண்டி வந்து இருக்கிற ஆர்பிஎம் வச்சு மேனேஜ் பண்ணும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஆக்சலேட்டர் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது ரெக்டிஃபை பண்ணுறது இப்போ எனக்கு சிம்பிளாக பார்த்தீங்க, ஸ்பார்க் லேம்ப்பு இங்கே ஒரு லேம்ப் இருக்கும், இங்கே ஒரு லேம்ப் இருக்கும். நான் வந்து இதை கிளாசிக் மாடிஃபை பண்ணதுனால எனக்கு சென்ட்ரல்லையும் ஒரு ஸ்பார்க் லேம்ப் இருக்கும். அந்த ஸ்பார்க் லேம்பில் பிரச்சனை. ஆனால் இப்போ நான் ஆன் பண்ணேன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிடும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? ஆனால் ஆஃப் ஆகிடுது பாருங்கள். ஸோ இதான் இஷ்யூ. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்பார்க் லேம்பில். ஆனால் இது மேஜராக நிறைய பேருக்கு வேறு இடத்த இஷ்யூ க்ரியேட் ஆகும். ஸோ நான் முதல்ல இங்கேருந்து கிளம்பிட்டு ஒன்ஸ் நான் வீட்டில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ த டைம் இஸ் ரைட் நவ் 4 o'clock. ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். பைக் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய ஹைபீம் எரியுது பாருங்கள். ஹைபீம் எரியதில் பிரச்சனை இல்லை, ஸ்பார்க் லேம்பை போட்டால் தான் தலைவர் டொயின்னு ஆகிடுறாரு. சரி, மொதல் நம்ம ஈஸியரில் இருக்கோம், மொதல் இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா நியூ இயரு, ஏடா கூடமான இடம் இது. ஹே கைஸ், விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் த நியூ இயர் ஸ்டார்டட் வித் அ நியூ ப்ராப்ளம். நம்ம பைக்கு சிங்கிள் சீட் போட்டாச்சு. ஸோ வீடியோ வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஸோ அதை நான் சர்ப்ரைஸாக தான் வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். பட் இந்த வீடியோ கம்பல்சரி பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மேஜர் இஷ்யூ. இது நிறைய பேருக்கு வந்து இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. வயரிங் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஒன்ஸ் உங்களுடைய ஆம்ப் மீட்டர் டிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்ற உடனே பைக்கை ஸ்டாப் பண்ணிடணும் கைஸ். இப்போ பார்க்கலாம் இது வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் டர்னிங் ஆன் த இக்னிஷன். ஸோ the neutral is blinking and let me turn on the spark. It's still there. Okay. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சாலே உங்கள் பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயரிங்கில் இஷ்யூஸ் இருக்கும். அந்த வயரிங்கில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றப்போ பைக் வந்து மேஜர் ஆக்சிடெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ பைக்கெல்லாம் பற்றி எரியுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா வயரிங் இஷ்யூவும் ஒரு ஃபால்ட்டு தான். ஸோ நம்ம புல்லட்டில் அந்த மாதிரி நடக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் வயரிங் பார்த்திங்கன்னா ரிவெட் அடிப்பாங்க நிறைய பேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிடிஐ யூஸ் பண்ணுறோம், டிசிஐ யூஸ் பண்ணுறோம், பாயிண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் கைஸ். பாயிண்ட் புல்லட் தான், டிசிஐ தான், சிடிஐ தான் கிடையாது. இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எல்லா காஸ்ட் அயர்ன் என்ஜின்ஸுக்கும் ஓல்டு புல்லட்ஸ்க்குமே வந்து இது காமனான வந்து ஒரு ப்ராப்ளம். ஈவன் இன்க்ளூடிங் ஏவிஎல், மேட்சிசமாவாக இருக்கட்டும், தண்டர்பர்டாக இருக்கட்டும், எனிதிங் இட் மைட் பி. வயரிங்கில் இஷ்யூ இருக்குது. அதாவது வயரிங்கில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி இது ஆக்சுவலாக ரிவெட்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த கேபிள் வந்து வார்ன் அவுட் ஆகிடுச்சு. இந்த ஹோஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோஸ் வார்ன் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி ரிவெட்ஸ் போடும்போது இதை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணல அப்படின்றப்ப ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி சப் ஃப்ரேம்லேயோ இல்லை ஃப்ரேம்லேயோ டச் ஆச்சுன்னா அது எர்த் ஆகும். எர்த்துன்றது ஒன்றும் கிடையாது, நெகட்டிவ் தான். பாசிட்டிவ் டெர்மினலை பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் டெர்மினலை எர்த்துன்னு சொல்லுவாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங். இஃப் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட். அண்ட் எனக்கும் அப்படி தான் தெரியுது, தப்புன்னு நினைக்கல. பட் இஃப் ஐ எம் நாட் ஷுர், இஃப் ஐ எம் ராங், டூ கரெக்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன்.
நெகட்டிவ் வந்து பாடியில் மெட்டலில் எங்கே டச் ஆனாலும் அது எர்த்திங் இஷ்யூ வரும். ஸோ அந்த எர்த்திங் இஷ்யூ வந்து ப்ராப்ளம் தான் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து ஆம்பிமீட்டர் போகிறதுக்கான ரீசன். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சூடாகும். வயர் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தின்னாக இருக்கிற இடம் வந்து ஃபயர் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் அப்படியே முடிஞ்சிடும். இல்லை நமக்கு லக்கு இல்லை, நமக்கு அதிர்ஷ்டம் வேறு மாதிரி இருக்குன்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃபயர் ஆகின சான்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாட் இன் காஸ்ட் அயர்ன், பட் இட் இஸ் இன் த ஏர்லியர் மாடல் ஆஃப் யூசி. ஸோ 2009க்கு அப்புறம் யூசி வந்திருக்கு. ஸோ அந்த யூசி என்ஜினில் பார்த்தீங்கன்னா தண்டர்பர்ட் ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர், ஸோ வெரி ஏர்லி சப்ஸ்கிரைபர், எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, அவர் பேர் ராகவ் சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு ரைடில் பார்த்தீங்கன்னா அவரோட வயரிங் வந்து ஸ்பார்க் ஆகி பைக் ஃபுல்லாக வேலை வச்சுருக்கு. ஸோ ஒரு கான்வர்சேஷனில் அவங்க சொன்னதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. இப்போ என் பைக்கில் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாதுங்க. எக்ஸப்ட் இந்த சைலன்சர் வந்து ஸ்டாக்கை தாண்டி க்ளோஸ்டு பேஃபில் போட்டிருக்கு. அண்ட் ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாசிக்கு மாற்றினேன். எனக்கு அந்த சென்டர் ஸ்பார்க் லேம்ப் வேணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காகவே நான் வந்து இந்த ஹெட்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணேன். நான் நேற்றே ஸ்பார்க் லேம்பை எடுத்துகிட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் அன்ப்ரொஃபஷ்னலாக வயரிங்கை பண்ணோன்னா ப்ராப்ளம் வரும். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கான ரீசனே ப்ராப்பர் இன்சுலேஷன் இல்லாததுக்கான காரணம் தான். டேப் வாங்கியாச்சு, இதை ஃபஸ்ட்டு இன்சுலேட் பண்ணிவிடுவோம். இன்சுலேஷன் பண்ணியாச்சு. இன்சுலேஷன் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ தப்பு வந்து இந்த இன்சுலேஷனில் தான் இருக்குது. தயவு செஞ்சு கழுவி ஊற்றாதீங்க. நீயே இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த ஒரு சுச்சுவேஷனால் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கேஸ்கெட்டுக்கு நான் பல்சரோட ஒரு ஸ்பேர் ஒன்று கிடச்சிது. நான் கேட்டேன் இந்த மாதிரி பேனல் ரப்பர் கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக சைடு கிட் இருக்கு இல்லையா, பல்சரோட சைடு பேனல் வரும் அதோட கிட்டு. ஸோ இதில் பல்பை சொல்லி உள்ளே போட்டுடலான்னு பார்க்குறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பல்பு அப்படியே இது உள்ளே விட்டுட வேண்டியது தான். ஸோ யாருக்காச்சும் இது கிடைக்கல அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசனே. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்துடலாம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்களா. இன்னொன்று இது வந்து அந்த புஷ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓயிலே வந்தது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி மழுங்கி போன மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு குழன்னு. அதனால தான் இந்த ஒரு ஆல்ட்ரேஷன், அதாவது சின்ன ஒரு மாடிஃபிகேஷன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பல்பு வந்து தெரியுது தான் அந்த பிளாக் கலரு. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் மாற்றிக்கலாம். பட் எனக்கு இப்போ டெம்பரரியாக பைக் ரன் ஆகணும். ஸோ அதுக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சிலருக்கு ஆடாக இருக்கலாம். அண்ட் ஒரு சிலருக்கு இதை யார் ப்ரோ நோட்டீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தோணும். பார்க்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் மாற்றினா நான் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். அண்ட் திரும்ப ஒரு ரிமைண்டர் சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னா பைக்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ரைட் பண்ணாதீங்க. ரைட் சேஃப், stay safe. See you in another interesting video. Until then, it's bye from Rahul. See you, bye-bye. Take care. Cheers. அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.